ஹாலோ செவரியான இன்னொரு புது வீடியோ. சைக்கிளை எடுத்துட்டு பாஸ்குடாவுக்கு போகும் சொல்லி பின்னரம் ஒரு 6:30க்கு கிளம்பிட்டேன். போக்கால வியூலாம் நல்லா இருந்துச்சு. வியூவையும் பார்த்துட்டு அப்படியே சைக்கிளை மிதிச்சு ஒரு கிளம்பிட்டேன். போன போக்கில் டே ஃபுல்லாக ஹார்டியோவும் ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட்டும் பீச்சில் செய்கிற ஒர்க் அவுட்டும் செய்வோம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சைக்கிளிங் இங்கேருந்து 6 கிலோமீட்டர் பண்ணிடுறேன். திரும்ப வரக்கல் 6 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணுறதால குவாட்ஸ் மசிலும் ஸ்ட்ரென்தன் ஆகும், லெக்கோட ஜாயின்ஸும் ஸ்ட்ரென்தன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஃபுல் பாடியும் ஸ்ட்ரென்தன் ஆகும். அப்படி இயற்கையும் பார்த்துட்டு போக்கால அந்த மைண்டும் ஹாப்பியாக இருக்கும். அதோடு சேர்த்து இயற்கையை ஃபுல்லாக ரசிக்கிற பச்சை பசல்னு எல்லாம் பார்க்கறது அழகாக இருந்துச்சு. மைண்ட் ஃபுல் ஹாப்பியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஊருக்குள்ள அமைந்திருக்கிற அழகான ஒரு இடம் தீவுண்டாது கல்குடான்னு சொல்லலாம், அதாவது பாசிக்குடான்னு சொல்லலாம். பாசிக்குடாவை போய் இயற்கையோட அழகாக ரசிச்சுட்டு அடுத்தது என்னடா செய்கிறேன்ட்டு யோசிப்பேன். அப்போ ஒர்க் அவுட் பண்ணுவோம்னு தோணும். மண்ணில் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுவேன். சரி, சின்ன காணொலி ஒன்று எடுப்போம் எடுத்தேன். நல்லதைக்கான்னு பார்த்து சொல்லுங்க. சரியான குரோட் போன சனிக்கிழமை வேறு சரியான குரோடாக இருக்கும். என்னடா செய்கிறேன்னு யோசிச்சுட்டு சரி இன்றைக்கி நாம் பண்ணுற ப்ராக்டிஸை பண்ணுவோம்ல ஒரு இடத்த பிடிச்சிட்டு அழகாக இருந்துட்டு கொஞ்சம் நேரம் இயற்கையை ரசிச்சுட்டு இயற்கைக்கு முன்னுக்கு நாம் ஒன்றுமே இல்லை. இறைவன் படைத்தது உலகம் ஒரு மடங்கு தான், ஆனால் சொர்க்கம் தான் 40 மடங்கு அழகான இடமா இருக்கும். இந்த உலகத்து வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா இருந்துட்டு போவோம். என்னத்தை கொண்டு போகிறோம் இந்த உலகத்து வாழ்க்கையில. கடற்கரையில உட்கார்ந்துட்டு அடிக்கிற காத்து, அந்த வாசனை, அந்த மணல், அந்த அலைகள் எல்லாம் மனசுக்கு ஏதோ ஒன்று செல்லுது. என்னென்று அன்னைக்கு விளங்குது இல்லை. முக்கியமா மறைகிற சூரியன், அதுவும் பார்க்கறதுக்கு மனசுக்கு கடற்கரை ஓரமாக நின்று பார்க்கறது அவ்வளோ அழகா இருக்கு. ஒவ்வொரு நேரமும் 5 நேர தொழுவங்கள் எவ்வளவு மனசு சந்தோஷமா இருக்குமோ, அதை அமைதியாக இருக்குமோ. அதை போல பீச்சில் இருந்து 6 மணிக்கு காற்று வாங்குறது, இயற்கையை பார்க்குறது அவ்வளோ அருமையாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கால கடற்கரைக்கு போய் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க. உங்களோட மனசு சந்தோஷமாக ரிலாக்ஸாக இருப்பீங்க. சரி, நாம் வந்த வேலை என்ன ஒர்க் அவுட் பண்ணுறதும் கொஞ்சம் நேரம் பீச்சில் அமைதியாக இருந்து இயற்கையை ரசிச்சுட்டேன். அடுத்தது என்னோட ஒர்க் அவுட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒர்க் அவுட் என்னோட ஹார்டியோ ட்ரில்ஸ் போட்டேன். அடுத்தது ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட் போட்டேன். அடுத்து ஸ்பீட் ஒர்க் அவுட் போட்டேன். அந்த காணொலியை வீடியோ அடுக்கலே. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் நேரம் கடற்கரையில் நடந்துட்டு சரி நம்மளோட பேரை எழுவோமே எச்சலின்னு ஹால்டோன் எழுதி போட்டு அடுத்தது என்ன ஒரு குளியலை போடுவோம். அழகான முறையில் தண்ணி இறங்கி ஒரு குளியலை போட்டேன். என்னென்ன வகையில் நீச்சல் இருக்கு அத்தனை வகை நீச்சலையும் அடிச்சு பார்த்தேன். ஆசைக்கு அடிச்சு பார்த்தேன். அதில் பட்டர்ஃப்ளை, ஃப்ரீ ஸ்டைல், ஃப்ரோக்கு ஸ்டைல் எல்லாம் அடிச்சு பார்த்தேன். வேறு அரைகுறையாக வந்துச்சு. என்னடா செய்கிறேன் இப்போ அதை விட்டு போட்டு பீச்சில் நம்மளோட பேரை பாய்ச்சிட்டேன். சரி, ஒரு ஸ்லோமோ ஒன்று எடுப்போம்னு அழகாக நடந்துக்கப்பட்ட பாடி, ஸ்லோமோ எடுக்கப்பட்ட பாடி ட்ரை போட்டு கொண்டு போகல. என்னடா செய்கிறேன் சரி ஃபோன் ஒரு மாயை வச்சு போட்டு ஸ்லோமோ ஒன்று எடுத்தேன். சரி 6:30 ஆகிட்டு என்னடா செய்கிறேன். சரி போவோம், நாம இதோட முடிச்சுக்குவோம். கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்து எல்லாத்தையும் சன்செட் எல்லாத்தையும் பார்த்துட்டு காற்று ரசிச்சுட்டு இயற்கையை பார்த்துட்டு அலைகளை பார்த்துட்டு எல்லாம் அந்த சத்தங்கள் அழகாக இருந்துச்சு. மனசுக்கு இதமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி கிளம்புவோம். கிளம்பிட்டேன். எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா சரி வவுத்துக்கு பசி எடுத்துட்டு ஒர்க் பண்ணி சவுத்து போய்த்தேன். சிக்கி என்னடா இருக்குன்னு போனால் சரி சிங்கிள் டீ ஆச்சும் குடிப்போம். டீயையும் கொஞ்சம் குடிச்சிட்டு சரி நம்மளோட முடிதான் நல்லா வளர்ந்து வைத்து அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று எடுப்போம். சின்ன ஒரு காணொலி ஒன்று எடுத்தேன். எப்படி இருக்குன்னு ஒரு கமான் ஒன்று அடிங்க நண்பர்களே. இத்துடன் காணொலியை முடித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.